கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தேவனுடைய வீட்டார். இன்றைய தியான வசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். தியானம். நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று எஜமானன் தன்னுடைய உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியனுக்கு கூறியதைப் போல ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவும் உண்மையும் உத்தமம் உள்ளவர்களை அழைத்துக் கொள்வார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று தேவனாகிய கர்த்தர் மோசேயை குறித்து சாட்சி பகர்ந்தார். இன்றைய நாட்களிலே யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள்? ஒருவேளை சிலர் தங்களை உண்மை உள்ளவர்கள் போல காண்பித்துக் கொள்ளலாம். வேறு சிலர் தங்கள் பேச்சினாலே உண்மை உள்ளவர்கள் போல காணப்படுவார்கள். ஆனால் உண்மையாய் தேவனுடைய வீட்டை விசாரிக்கிறவன் யார்? அவனவன் தன்னதை தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்த்தால் அவன் தேவனுடைய நாளிலே பிரயோஜனமற்றவனாக காணப்படாமல் அவர் முன்னிலையில் உண்மை உள்ளவனாக காணப்படுவான். அன்றைய நாட்களிலே தேவ ஊழியராகிய பவுலோடு வேறு சில ஊழியர்களும் தங்களை ஊழியர் போல் காண்பித்துக் கொள்பவர்களும் இருந்திருக்கலாம். ஏனெனில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் ஆரம்பத்திலே சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுக்களோடே உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் தன்னோடு இருந்த தீமோத்தேயு என்னும் வாலிபன் உண்மை உள்ளவனாக இருப்பதை கண்டுகொண்டார். ஜெபம் பண்ணும்படியாக தேவ ஆலயத்திற்கு சென்ற பரிசேயனையும் ஆயக்காரனையும் குறித்து அறிந்திருப்பீர்கள். பரிசேயன் தான் நீதிமான் என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டான். ஆனால் அவனுடைய இருதயமோ தேவனுக்கு முன்பாக நீதியாக காணப்படவில்லை. உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கின்றது? சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். நாமும் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய வீட்டாராய் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவனே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக காணப்பட எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.